என்னங்க சொல்கிறீங்க? நம்ம மதுரையில் பாட்டோம்ல சூப்பரான கனவு வீடு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கா? அப்போனா கண்டிப்பாக வாங்கலாமே. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா? அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணும்னு வச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்தினா மதுரையில் பாட்டோன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. 4.43 சென்ட் இடத்துல 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு 3 பெட்ரூமோட ஹை சீலிங் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு வெளியிலே கார்டன் வைக்கிற தனியாக ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட் வெளியே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் தாராளமாக நீங்கள் 2 கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்ட்டிகோவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 2 பேர் ரீச் ஆனு வீட்டுக்குள்ளே புறமே பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு அத்து கட்டாமல் சுற்றிலும் ஸ்பேஸ் மட்டும் கம்பௌண்டோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டோட நிலக்கதவுக்கு தேக்கூடு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்லா ஸ்பேஸஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக்டாக அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலில் பூஜா கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் சென்டரில் டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லைட்டில் கிச்சன் வித் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் நல்லா ஸ்பேஸஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு லாப்ட் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு மேடை அமைச்சு கிரானைட் வின்சிங்கோட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. நல்லா அட்ராக்டாக அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன்லேருந்து வெளியே போகிற யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஏரியா நல்ல ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் காமன் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் ஏரியா. அந்த பெட்ரூம் ஏரியா என்னமே ஸ்பேஸஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த வீடு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஸஸ் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச் ரெஸ்ட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் நல்ல ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. பெட்ரூமில் ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லாப்ட் அமைச்சு கப்டோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன ஸ்பேஸஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனே லிவிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹால் நல்லா ஸ்பேஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த 2 பெட்ரூம் அட்டாச் ரெஸ்ட்ரூமோட தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கபடோர் கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் ரைட்டில் ஒரு பெட்ரூமும் பால்கனி ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு இரும்புல ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் அழகாக ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லாப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.